Tamil Senior, June 1986. Get ready. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு தலைவர் அவர்களே, கல்வி வளர்ச்சி பற்றிய கொள்கை விளக்க குறிப்பின் மீது நடைபெறும் விவாதத்தில் பங்கு கொள்வதற்கு எனக்கு தாங்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கல்வி வளர்ச்சியில் முக்கியமான ஒரு பணியை ஆற்றி வரும் ஆசிரியர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும் சில குறைகளை எடுத்து சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதலாவதாக, பட்டதாரி ஆசிரியர்களை எதிர்நோக்கியுள்ள முக்கியமான பிரச்சனையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர்களில் பலர் பல ஆண்டுகளாகவே தற்காலிகமாக பணியாற்றி வருகிறார்கள். பலமுறை கோரிக்கைகள் விடுத்தும் அவர்களுடைய பணி இன்னும் வரன்முறைப்படுத்தப்படவில்லை. என்றாவது ஒரு நாள் பணியில் நிரந்தரமாக்கப்படலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இவ்வளவு ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பில் அவர்கள் திருமணமும் செய்து கொண்டு குடும்பஸ்தர்களாக ஆகிவிட்டார்கள். கணவன் மனைவி இருவருமே தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கும் பல குடும்பங்களை நானே அறிவேன். தங்கள் எதிர்காலத்தை பற்றி நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த அவர்கள் தற்போது ஒரு விரக்தி மனப்பான்மையை பெற்றுள்ளார்கள். அவர்களை இதே நிலையில் வைத்திருக்காமல் அரசு அவர்கள் பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு அவர்கள் வாழ்வை மலர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். தனியார் பள்ளி நிர்வாகங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் கொண்டுவரப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருப்பினும் அந்த பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பிரச்சனைகள் இன்னும் முழுமையாக தீரவில்லை. தனியார் பள்ளி நிர்வாகத்தினர்களில் சிலர் அந்த நிர்வாகத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மீது நியாயமற்ற முறையில் நடவடிக்கை எடுப்பதானது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தகைய நடவடிக்கைகளை எதிர்த்து சில நேரங்களில் ஆசிரியர்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் அவர்கள் மிகுந்த பண செலவும் மன துயரமும் அடைய வேண்டியிருக்கிறது. ஆகவே தற்போது இருக்கிற சட்டத்தை அரசு இன்னும் தீவிரமாக நடைமுறைப்படுத்துவதோடு அதை முழுமையாக பரிசீலித்து அதிலுள்ள பலவீனங்களை போக்குவதற்காக உரிய திருத்தங்களை கொண்டு வரவும் முன்வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர்களுக்காக தனியே ஒரு வீட்டு வசதி வாரியத்தை அமைத்துள்ளதானது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதற்காக இந்த ஆண்டு அரசு எவ்வளவு நிதி ஒதுக்க இருக்கிறது என்று தெரியவில்லை. நிதி ஒதுக்கம் பற்றி அடுத்து வர இருக்கும் நிதிநிலை அறிக்கையில் நல்ல அறிவிப்பு வருமென்று நம்புகிறேன். புதிதாக சில ஆசிரியர்கள் பணியிடங்களை உருவாக்கியுள்ளது பற்றிய அறிவிப்பு பயிற்சி பெற்று வேலை கிடைக்காமல் இருக்கிற ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியை தரத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் தனி அதிகாரிக்கு குமரப்பன் நகர் 3வது தெருவில் வசிக்கும் கோபாலன் எழுதிய 12 செப்டம்பர் 1980 தேதியிட்ட கடிதம். ஐயா,
நான் வாழும் பகுதி முன்னர் பேரூராட்சி பகுதியாக இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்புதான் சென்னை மாநகராட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டது. மாநகராட்சியின் பழைய எல்லையை ஒட்டியே இந்த குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. அண்மையில் எங்கள் குடியிருப்பை அடுத்துள்ள பகுதிகளில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இது வரவேற்கத்தக்கதாக இருந்தபோதிலும் இதன் காரணமாக மற்றொரு பிரச்சனை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நடைபாதைகளில் முன்பு சில சிறு வியாபாரிகள் சிறிய கடைகளை அமைத்துக்கொண்டு காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை விற்று வந்தனர். அவர்களுடைய கடைகள் அகற்றப்பட்ட பின்னர் அவர்கள் எங்கள் பகுதிக்கு வந்து தெரு ஓரங்களில் வியாபாரம் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். எங்கள் பகுதியிலுள்ள வீதிகள் ஏற்கனவே குறுகலாக இருப்பதால் இந்த தெரு ஓர கடைகள் இடைஞ்சலை ஏற்படுத்தும். எனவே வியாபாரிகளுக்கு இங்கு ஓர் அங்காடி அமைக்க கருணையோடு பரிசீலிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.